வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடுச்சிங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. Applications are invite the eligible candidates தமிழ்நாடு ஃபார் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2025 8/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இது ரொம்ப முக்கியமானதுங்க. டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் 11/8/2025. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 11/8/2025 லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/9/2025. எடிட் ஆப்ஷன் ஒரு 2 நாள் 9, 10, 11 வரைக்கும் கொடுக்குறாங்க. டெட்டு பேப்பர் 1 தேர்வு தேதி 1/10/2025 ஃபோர்நூன் டென்டேட்டிவ். பேப்பர் 2 2/11/2025 டென்டேட்டிவ் ஆனது. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்டெட் ஏஜ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் செகண்டரி 50% மார்க் பாஸ்டாக இருக்கணும். ஃபைனல் இயர் செகண்ட் இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். இல்லைனா அதற்கு ஈக்குவலான்ட்ட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணும். ஈக்குவலான்ட்ட டிகிரிஸ் எல்லாமே படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் தற்சமயம் சொல்கிறாங்க. இதுதாங்க டெட்டு பேப்பர் 1 கிளாஸஸ். ஓகேங்களா? அந்த 150 மார்க்குன்றது டெட்டு பேப்பர் 1. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சைக்காலஜி சைல்டு டெவலப்மெண்ட்டில் தமிழ் இங்கிலீஷில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 1 தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது அதில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 2ல் இங்கிலீஷ் அதில் 30 மார்க்கு. மேத்தமேட்டிக்ஸ் 30 மார்க்கு. என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ் 30 மார்க். மொத்தம் 150 மார்க்கு. ஓகேங்களா? அடுத்து டெட்டு பேப்பர் 2லேயும் அதே தான். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேத்தாலஜி 30 மார்க்கு. லாங்குவேஜ் 1 தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை உருது கன்னடா அதில் 30 மார்க்கு. டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி 30 மார்க்கு. அடுத்து பேப்பர் 2ல் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர் ஆர் சோசியல் சயின்ஸ் டீச்சர் எனி அதர் சப்ஜெக்ட் அந்த மாதிரி இருக்குது 60 மார்க். மொத்தம் 150 மார்க்கு. இதை பேஸ் பண்ணி தாங்க. மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 60%, 90 மார்க்கு. பேப்பர் 2 60%, 90 மார்க்கு. ஓகேங்களா? எஸ்சி எஸ்சிஏ பிசி முஸ்லீமு எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 55%. 83 மார்க் 82.5 எடுத்தாலே இவங்க பாஸ். எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 150, 40%. 60 மார்க் எடுத்தாலே இவங்க பாஸ் அப்படின்றது. டெட் பாஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டாங்க. தயவுசெய்து டெட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த நியமன தேர்வு அப்படின்றத எழுத முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆண்டுக்கு உண்டான டெட் தேர்வு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டைம் சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. மக்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிடுச்சிங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தமிழ்நாடு
டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்டெட் 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட் த எலிஜிபிள் கேண்டிடேட் தமிழ்நாடு ஃபார் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 2025 8/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் இதுக்கு டைம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. டேட் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் 11/8/2025. சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 11/8/2025 லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் 8/9/2025. எடிட் ஆப்ஷன் ஒரு 2 நாள் 9, 10, 11 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ டெட்டு பேப்பர் 1 தேர்வு தேதி 1/10/2025 ஃபோர்நூன் டென்டேட்டிவ். பேப்பர் 2 2/11/2025 டென்டேட்டிவ் ஆனது. ஓகேங்களா. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டெட் ஏஜ் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் செகண்டரி 50% மார்க் பாஸ்டாக இருக்கணும். ஃபைனல் இயர் செகண்ட் இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். இல்லைனா அதற்கு ஈக்குவலான்ட்ட சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுருக்கணும். ஈக்குவலான்ட்ட டிகிரிஸ் எல்லாமே படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் தற்சமயம் சொல்கிறாங்க. ஸோ இதுதாங்க டெட்டு பேப்பர் 1 கிளாஸஸ். ஓகேங்களா. ஸோ அந்த 150 மார்க்குன்றது டெட்டு பேப்பர் 1. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா சைக்காலஜி சைல்டு டெவலப்மெண்ட்டில் தமிழ் இங்கிலீஷில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 1 தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது. ஸோ அதில் 30 மார்க்கு. லாங்குவேஜ் 2ல் இங்கிலீஷ் அதில் 30 மார்க்கு. மேத்தமேட்டிக்ஸ் 30 மார்க்கு. என்வைரன்மெண்டல் ஸ்டடீஸ் 30 மார்க். மொத்தம் 150 மார்க்கு. ஓகேங்களா. அடுத்து டெட்டு பேப்பர் 2லேயும் அதே தான். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேத்தாலஜி 30 மார்க்கு. லாங்குவேஜ் 1 தமிழ் எடுத்துக்கலாம், இல்லை உருது கன்னடா அதில் 30 மார்க்கு. டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் கம்பல்சரி 30 மார்க்கு. அடுத்து பேப்பர் 2ல் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் டீச்சர் ஆர் சோசியல் சயின்ஸ் டீச்சர் எனி அதர் சப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்குது 60 மார்க். மொத்தம் 150 மார்க்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க. ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா 60%. ஸோ 90 மார்க்கு. பேப்பர் 2 60%, 90 மார்க்கு. ஓகேங்களா. எஸ்சி எஸ்சிஏ பிசி முஸ்லீமு எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 55%. ஸோ 83 மார்க் 82.5 எடுத்தாலே இவங்க பாஸ். எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 150, 40%. ஸோ 60 மார்க் எடுத்தாலே இவங்க பாஸ் அப்படின்றது. ஸோ டெட் பாஸ்க்கு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே தற்சமயம் வெளியிட்டாங்க. தயவுசெய்து டெட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த நியமன தேர்வு அப்படின்றத எழுத முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆண்டுக்கு உண்டான டெட் தேர்வு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டைம் சொல்லியிருப்போம். அதை பேஸ் பண்ணி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சுங்க. ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.